டக்ளஸ் சில செயற்பாடுகளை தான் செய்ததாக காட்டுவதற்கு, மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் இவற்றை செய்ய முயற்சிக்கிறார். இது ஒரு தேர்தலை மையம் கொண்ட ஒரு நாடகமாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள். ஒரு முழுமையான தமிழ் மக்களினுடைய விடுதலை அல்லது தமிழ் மக்களுடைய இலக்கை நோக்கி நகர்பவர்கள் அல்ல. அவர்கள் தங்களுக்கான ஒரு குறிக்கப்பட்ட நகர்வுகளை மட்டும் செய்கின்ற நோக்கமுடையவர்களாக இருப்பதால் தான் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் அவர்கள் பெற மறக்கிறார். விசுவாசமாக அந்த 13வது திருத்தம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்திருந்தால் அவர் கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கு மாகாண சபை விதிக்கப்படுகிற போது கூட அவர் எந்த விதமான மறுப்பும் எதிர்ப்பும் தெரிவிக்கிறது. அரசியல் ஆய்வுக்களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அன்பான அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது அரசியல் ஆய்வுக்களம் நிகழ்ச்சி. அரசியல் ஆய்வுக்கள நிகழ்ச்சியில் இன்று பழமையாகவே நாங்கள் அரசியல் ஆய்வுக்களத்தில் தாயகத்திலிருந்து சபா கோதாஸ் அவர்கள், இவர் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும், அது மட்டுமில்லாமல் டெலோ மாவட்ட அமைப்பாளராகவும் வரலாற்று ஆசிரியராகவும் பணிபுரிந்து வருகின்றார். பல பொது சேவைகளில் இருக்கின்ற சபா கோதாஸ் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சபா கோதாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்று மீண்டும் ஒரு பொழுதில் அரசியல் ஆய்வுகளத்தோடு இணைந்திருக்கின்றோம். அரசியல் ஆய்வுகளத்தில் இன்றைய, அதாவது இந்த வாரத்துக்குள் நடைபெற்ற தகவல்களோடு, வளமையாக நீங்கள் தருகின்ற தகவல்களோடு இன்று இணைந்து கொள்வோம். தற்போது ஸ்ரீலங்காவில், குறிப்பாக தென்னிலங்கையில் சூடு பிடித்திருக்கின்ற ஒரு விவகாரம், நாங்கள் தொடர்ச்சியாக பேசுகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவும் அது தொடர்பாக கட்சிகளுக்குள் ஏற்படுகின்ற ஒரு குழப்ப நிலைமையும் தான் அங்கு வலுவாக சூடு பிடித்திருக்கிறது. குறிப்பாக மொட்டு கட்சிக்குள் பல அரசல் புரசல்களான நடவடிக்கைகள், சில வேளைகளில் அந்த கட்சிக்குள் குழுவாக ஒவ்வொரு முடிவுகளை எடுக்கின்ற விவகாரங்கள் ஒரு புறமும், அதே நேரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மீண்டும் சந்திரிகா தலைமையில் ஒரு கூட்டத்தை நடாத்தி சில தெரிவுகளை செய்ததன் அடிப்படையில் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அதிருப்தி அடைந்திருப்பதாகவும் அவர்களுக்குள்ளும் முரண்பாடுகள் அதிகரித்திருக்கின்றது. அதே நேரம் தென்னிலங்கையில் குறிப்பாக இந்த தேர்தல் வருவதற்கு முன்பாக ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து பல்வேறு தரப்புகள் தங்களுடைய நகர்வுகளை செய்து கொண்டிருக்கின்றன. அதே நேரம் தமிழர் தாயகத்தில், குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் பூநகரி பொன்னாவளி இந்த சுண்ணக்கல் விவகாரத்தில் கடந்த வாரம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் ஒரு குறிக்கப்பட்ட குழுவினர்கள் அங்கு சென்று அந்த மக்களினுடைய நீண்ட நாள் எதிர்ப்பை உதாசீனம் செய்து சில முயற்சிகள் எடுக்க முயற்சித்த போது அது மக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்கள் விரட்டப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளும் பல்வேறு குழப்பங்கள், குறிப்பாக நீதிமன்றத்தில் ஒரு தரப்பு எதிர்பார்த்ததற்கு மாறாக மறுதரப்பினுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன. அதைவிட இந்த தமிழர் தரப்பில் பேசப்படுகின்ற பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழரசு கட்சிக்குள் மாறுபட்ட கருத்துக்கள் ஒவ்வொருவர்களாலும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக வடக்கில் ஒரு சில தலைவர்கள் பொது வேட்பாளர் என்பது அவசியமற்றது என்ற வகையிலும், இன்னொரு சில முக்கியஸ்தர்கள் பொது வேட்பாளர் அவசியம் என்ற வகையிலும், கிழக்கு மாகாணத்தில் கட்டாயம் பொது வேட்பாளர்கள் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை அந்த கட்சிக்குள் மேலோங்கி இருக்கிறது. இதைவிட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த பொது வேட்பாளர் தொடர்பில் எல்லா கட்சிகளுடனும் கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வருவதற்கான ஒரு செயல்பாட்டை முன்னெடுத்திருப்பதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கட்சிகளின் இடையிலான கூட்டத்தில் அந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலைகள் தான் தென்னிலங்கையிலும் தமிழர் தாயகத்திலும் அரசியல் கட்சிகளுக்கு இடையிலே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான்
தொடர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். டக்ளஸ் தேவானந்தா பற்றிய அந்த விவகாரம் மக்களுக்கு கூட அடிப்பதற்கு கையோங்கி இருக்கின்றார் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை ஊடகங்கள் வந்திருந்தது. உண்மையா பொய்யா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் இந்த நிலைப்பாடு அல்லது இந்த செயல்பாடு என்பது நடைமுறை சாத்தியத்துக்குரியதா? மக்களை எதிர்த்து இவர் ஏதாவது செய்யக்கூடிய முறையில் இவருடைய அரசியல் வேலை திட்டங்கள் அல்லது அரசியல் அடாவடித்தனங்கள் இருக்கின்றதா? எப்படி மக்கள் அங்கே அதை பேசிக் கொள்ளுகின்றார்கள்? டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு கடந்த காலத்தில் இப்படியான ஒரு கடும்போக்கு நிலப்பாட்டை கொண்டிருப்பவர்கள், அவர்கள் தமிழ் மக்களினுடைய நியாயமான அபிலாசைகள் கொண்டெடுக்கப்படுவதற்கு எதிராக இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதே நேரம் அந்த குற்றச்சாட்டுகள் யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு ஓரளவு தணிந்திருந்த போது மீண்டும் அவர் இந்த விடயத்தில் தங்களுடைய கடந்த கால சுயரூபத்தை காட்டியிருக்கிறார் என்றுதான் பலதரப்பும் பேசு. ஏனென்று சொன்னால் இந்த விவகாரம் என்பது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 200 நாட்களை கடந்து அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுடன் ஒரு சரியான ஒரு பேச்சுவார்த்தை அவர் மேற்கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, இது புவியியல் சார்ந்த விடயம். புவியியல் பேராசிரியர்கள், அது துறைசார் வல்லுநர்களுடன் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு அந்த கலந்துரையாடல் மூலமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு அமைதியான தீர்வை கண்டிருக்க முடியும். ஆனால் வெறுமனே கடந்த காலத்தில் எப்படி ஆயுதங்களை வைத்துக் கொண்டு ஒரு இணைத்ததை செய்யலாம் என்று நினைத்தார்களோ அதே போன்ற ஒரு தோரணையில் அவர் அந்த செயற்பாட்டை சில வேளைகளில் சிங்கள போலீசார் போன்றோரினுடைய ஆதரவு தனக்கு இருக்கும் என்ற வகையில் அவர் அதை முன்னெடுத்தாரோ தெரியவில்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக அங்கு அந்த போலீசார் மற்றும் படையினர் அதற்கு ஒத்துழைப்பு வழங்காமையின் காரணமாகத்தான் அந்த மக்கள் இலகுவாக அவர்களை கலைப்பதற்கு அங்கு வாய்ப்பாக இருந்திருக்கிறது. இந்த விடயம் தொடர்பில் அவருடைய அந்த செயல்பாட்டை மக்கள் அதாவது நல்லதாக பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் இது கடந்த காலங்களை போன்று மீண்டும் ஒரு அடாவடித்தனங்கள் மேலோங்க போகிறதா அல்லது அதன் மூலமாக தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க முயற்சிக்கிறார்களா என்ற கேள்விகள் தான் இங்கே மக்கள் மத்தியில் எழுந்தது. இது போன்ற நிலைமைகள் அங்கே நடைபெறுகின்ற போது இப்பொழுது அங்கே ஜனாதிபதி எலெக்ஷன் வரை இருக்கின்றது. அப்ப இது போன்ற நிகழ்வுகள் எந்த ஒரு அமைச்சராகவோ அல்லது அரசியல்வாதியாகவோ இருக்கின்ற சூழ்நிலையில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்ற இந்த சூழ்நிலையில் மக்கள் இவர்கள் மீது எதிர்ப்பு காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரை இருக்கின்றது அல்லவா? ஏன் இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள்? முழுமையாகவே வருமானத்தின் நோக்கோடு பயணிக்கின்றார்களா, அது மக்களின் நன்மைக்காண்டி பயணிக்கின்றார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இந்த புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை பொறுத்தவரையில் எதிர்வருகிற ஜனாதிபதி தேர்தலில் அவர் ஆதரிக்கின்ற தரப்பாக இருப்பது, அவர் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ரணில் விக்ரமசிங்காவை தான் ஆதரிப்பேன், அவருக்குத்தான் வாக்களிப்பதற்கு சொல்லுவேன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவருக்கான ஒரு வாக்கை திரட்டுகின்ற நோக்கத்தில் தான் இப்படியான செயற்பாடுகளை தான் செய்ததாக அங்கு காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார். ஒன்று இந்த பொன்னாவளி விவகாரம் மட்டுமல்ல, இன்னொருபடியும் இந்த தீவக பகுதியில், யாழ்ப்பாணத்தை அண்டி இருக்கிற தீவக பகுதியில், குறிப்பாக நெடுந்தீவில் சூரிய சக்தி மின்சாரம், காற்றலை மின்சாரம் போன்றவற்றை இந்திய அரசாங்கம் செய்து கொடுப்பதாக ஏலவே அமைச்சரவையில் தீர்மானமாக எடுக்கப்பட்டு பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த விவகாரத்தின் அடிப்படையில் நாங்கள் பேசுகின்ற 2 நாட்களுக்கு முன்பாக அவர்கள் ஒரு பூமி பூசை என்று சொல்லி ஒரு ஐயரை கூட்டிக் கொண்டு போய் அங்கு வைத்திருந்தார். ஆனால் அந்த செய்தி வந்த ஒரு சில மணத்தியாலங்கள் கழித்து இந்திய தூதரகம் அதை நிராகரித்திருக்கு. தாங்கள் அவ்வாறான ஒரு முயற்சியை அங்கு எடுக்கவில்லை, அந்த செயற்பாட்டுக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் எதனை கூறுகின்றன, வெளிப்படுத்துகின்றன என்று சொன்னால், டக்ளஸ் தேவானந்தா சில செயற்பாடுகளை தான் செய்ததாக காட்டுவதற்கு, மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் இவற்றை செய்ய முயற்சிக்கிறார். இது ஒரு தேர்தலை மையம் கொண்ட ஒரு நாடகமாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள். அந்த செயற்பாடுகளை மறுதளிக்கின்ற தரப்புகளின் ஊடாக இவர்களுடைய செயற்பாடுகள் அவ்வாறுதான் வெளிப்படையாக தெரிகிறது. ஆகவே இது ஒரு தேர்தலை இலக்கு வைத்து ஒரு நாடகமே தவிர இதில் மக்கள் நலன் சார்ந்தோ அல்லது இனநலன் சார்ந்தோ அல்லது மக்களினுடைய வாழ்வியல் சார்ந்தோ இது எவையும்
மேற்கொள்ளப்படுவதாக தெரியும். நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, மக்களுக்கான ஒரு செயல்பாடாகவோ இல்லை இது ஒரு அடாவடித்தனமான செயல்பாடாகவே புலம்பெயர் நாடுகளில் வாழ்பவர்கள் கணித்துக் கொள்ளுகின்றார்கள், பேசிக் கொள்ளுகின்றார்கள். ஆனாலும் இந்த செயல்பாடுகள் மூலம் இப்பொழுது நீங்கள் கூறியது போல இந்திய தூதரகம் சொல்லியிருக்கின்றது, நாங்கள் இந்த பூமி பூசைக்கு எந்தவித நடவடிக்கையும் நாங்கள் எடுக்கவில்லை என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் இதை மக்கள் இன்று அரசியல் சூழ்நிலையில் தெளிவாக இருக்கின்றார்கள். 35 வருடங்களுக்கு மேலாக போராட்டங்கள் சூழ்நிலைகளை கண்ட வந்த மக்கள் இன்றைக்கு அரசியல் வாழ்க்கையிலும் சராசரி சாமானிய மக்கள் கூட நல்ல தெளிவான நிலையில் அரசியல் சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். இதை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ளும் போது இவர்களுக்கான வாக்குகள் குறைகிற, வாக்கு வங்கிகள் குறைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. டக்ளஸ் தேவானந்தாவை பொறுத்தவரையில் அவர் குறிக்கப்பட்ட வாக்கு வங்கியை தன் பக்கம் தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இவ்வாறான நடவடிக்கைகளை அவர் செய்கிறார். கடந்த காலங்களைப் போல அவர்கள் ஒரு நீண்ட குறிக்கப்பட்ட காலம் அவர்கள் மக்களுக்கு நேரடியான பல உதவிகளை செய்ய முடியாத ஒரு இக்கட்டுகள் தள்ளப்பட்டு விட்டார்கள். காரணம் அரசாங்கத்தில் நிதி இல்லாமை, மற்றது அரசாங்கத்தினுடைய பின்னடைவுகள் எல்லாம் சாதாரண சில மக்களுக்கான அரசாங்கத்தினுடைய அதாவது நிதிகளை வாங்கி கொடுக்கின்ற செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. ஆகவே இதனால் அவர்களுடைய வாக்கு வங்கி கணிசமாக அந்த வகையில் வீழ்ந்திருப்பதை அவர்களே உணர்ந்திருக்கின்றார்கள். அதைவிட இந்த தொழில் வாய்ப்பு என்ற வகையில், அரசு வேலை வாய்ப்பு என்ற வகையில் இப்பொழுது அவ்வாறு அவர்கள் நினைத்த மாதிரி அரசு வேலை வாய்ப்புகள் வழங்குகின்ற செயற்பாடுகள் எதுவும் இங்கு இல்லை. ஆகவே அதன் மூலமாக அவர்களுக்கு எதிர்காலத்தில் வாக்கு வங்கி குறையலாம் என்கிற ஒரு பயம் ஒன்று இருக்கக்கூடும். ஆனால் அதனை நிவர்த்தி செய்கின்ற நோக்கத்தில் தான் இந்த யாழ்ப்பாண கிளிநொச்சி மாவட்ட கடல் வலயங்களில் இந்த கடல் அட்டை பண்ணைகள் உருவாக்குகின்ற விவகாரத்தில் டக்ளஸ் தேவானந்தா தான் நேரடியாக, அதாவது அவர்களை எப்படி சொல்லலாம் என்று சொன்னால் அவர்களும் ஒரு அடியாட்கள் போலதான் அந்த கடல் அட்டை பண்ணை எடுத்து நடத்துபவர்களும் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கணிசமானவர்கள் தான் இந்த பொன்னாவளி விவகாரத்துக்கு பஸ்ஸில் ஏற்றி செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதில் உண்மையும் இருக்கிறது. அதே நேரம் இப்படியான செயற்பாடுகளை செய்து எதிர்காலத்தில் தங்களுக்கு தான் செல்லக்கூடிய ஒற்றை ஆசனத்துக்குரிய வாக்கு வங்கியாவது தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் அவர் முயற்சிக்கிறார். இது உண்மையிலேயே இந்த தேர்தல் முறைமையின் அடிப்படையில் யாழ் கிளிநொச்சி மாவட்டங்கள் ஒரு தேர்தல் தொகுதியாக இருப்பதால் அவர் அந்தந்த மாவட்டங்களில் தனக்கு ஏற்ற இடங்களை தெரிவு செய்து அந்த இடங்களில் கணிசமான மக்களை தன் பக்கம் திருப்பிக் கொள்வதற்காகத்தான் இப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார் என்பதை அரசியல் ரீதியான அவதானிகள் யதார்த்தமாக உணர்ந்திருக்கிறார். பண்ணை விவகாரத்தில் கூட அவர் மேல் மக்களுக்கு முழுமையாகவே தெரியும். அவர்தான் இந்த நிலவரங்களுக்கு எல்லாம் முக்கிய காரணம் என்று. இந்த பக்கத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அரசு காவல்துறையினர் அல்லது அரசு சட்ட நிறுவனங்கள் இந்த அடாவடித்தனங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கின்றது. இப்போ அங்கு கணிப்பிடுவது போல இவருக்கு அரசின் உதவிகள் இருக்கின்றது. அரசு இவர் என்ன செய்தாலும் விட்டுக் கொடுக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்றது என்று கூடத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, இல்லையா? அரசு நிகழ்ச்சி நிரல் தமிழர் தாயகம், தமிழருடைய பொருளாதாரம், தமிழர்களுடைய அரசியல் அதிகாரங்கள் போன்றவற்றை சிதைப்பதுதான் அவருடைய இலக்கு. அந்த இலக்குக்கு துணை போகுபவர் இவர். ஆகவே துணை போகின்ற நபர் செய்கின்ற செயற்பாடுகளுக்கு அரசு கண்ணும் காணாமல் அவ்வப்போது இருப்பது வளமை. அவ்வாறான ஒரு செயற்பாடு தான் இங்கு நடக்கிறது. ஆகவே அரசினுடைய பிரதான நிகழ்ச்சி நிரலுக்கு இவர் தடையாக இல்லை. உதாரணமாக எல்லா தமிழ் கட்சிகளும் ரணில் விக்ரமசிங்க, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து பேசுகிற போது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து சொன்னது, நீங்க முதலில் இயலுமாக இருந்தால் அரசியலமைப்புக்குள் இருக்கிற 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துங்க. அந்த இடத்தில் ரணில் விக்ரமசிங்கா உடனே சொன்னது, தான் போலீஸ் அதிகாரத்தை தரமாட்டேன். அந்த அமர்வில் இவரும் இருந்திருந்தார், டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். ஆனால் எந்த மூச்சும் அங்கு விடவில்லை, எந்த பதிலும் அங்கு அளிக்கவில்லை. ஆனால் வெளியில் நாங்கள் அந்த தொடக்கம் இன்று வரை சொல்வது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்றும் குறைக்க முடியாத வடகிழக்கு என்று சொல்லி தாங்கள் 13ஆம் திருத்தத்தை தான் முழுமையாக கோருகிறோம் சொல்லி மக்கள் மத்தியில் குருடா விடுபவர் அங்கு அந்த மேசையில் அந்த ஜனாதிபதிக்கு பதில் வழங்க மௌனமாக இருந்திருந்தார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் அங்கு கதைத்தால் தொடர்ந்து அந்த அரசாங்கத்தில் இருக்க முடியாது, தன்னை தூக்கி எறிந்து விடுவார்கள். ஆகவே தன்னுடைய பாதுகாப்பு, தன் சார்ந்தவர்களுடைய நலன்கள் பாதிக்கப்பட்டு விடும் என்றுதான் பிரதானமான இலக்கு. உண்மையில் அவர்
விசுவாசமாக அந்த 13வது திருத்தம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்திருந்தால் அவர் கடந்த காலங்களில் இந்த மாகாண சபை பிரிக்கப்படுகிற போது கூட அவர் எந்த வடக்கு கிழக்கு மாகாண சபை பிரிக்கப்படுகிற போது கூட அவர் எந்த விதமான மறுப்பும் எதிர்ப்பும் தெரிவிக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கத்தில் இணைந்து ரணில் அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற போது கூட ஜனாதிபதியிடம் அவர் கோரிக்கை வைக்கவில்லை. நீங்கள் இதை இயன்ற வகையில் அரசியலமைப்பில் இருக்கிற இந்த 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துங்கள், மாகாணங்களுக்கான அதிகாரங்களை கொடுங்கள் என்று கூட அவர் சொல்லவில்லை. ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் இப்படியான ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் இருக்காவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கை இந்த நாட்டுக்குள், இந்த ஸ்ரீலங்காவுக்குள், குறிப்பாக தமிழர் தேசத்தில் அவர்கள் வாழ்ந்து கொள்வது கடினமானதாக இருக்கும். அதனால்தான் தொடர்ந்தும் வாழ்நாள் கூட அந்த அதிகாரத்தில் இருந்துவிட்டு போக வேண்டும் என்கிற நோக்கம், அதனை அவர்கள் ஒரு பாதுகாப்பாக கருதி கொள்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவிலே நிறைய மக்கள் நேரடியாக அவர்கள் செய்த அநியாயங்கள், தங்களுடைய பிள்ளைகளை யார் யார் கடத்தினார்கள் என்று வெளிப்படையாக சாட்சியங்கள் சொல்லி இருக்கிறார். ஆகவே அப்படியான பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இதன் அடிப்படையில் அவர்கள் அவற்றில் இல்லாமிருந்து தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேட வேண்டும் என்றால் இந்த அரசாங்கம் வேற எந்த அரசாங்கத்துடனாவது ஒரு அமைச்சர் அதிகாரத்திலோ அல்லது தங்களுக்குரிய ஒரு அதிகார பவர், படை பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய வகையிலான ஒரு அதிகார பவரில் இருந்து விட வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருப்பார்கள். நாங்கள் இன்னொரு பக்கமாக பார்ப்போமாக இருந்தால் இந்த மீனவர்கள் விவகாரத்தில் கூட மிக ஆளுமையாக தான் வாக்குறுதிகளை வழங்கியிருந்த இதுவரையில் அதற்கு கூட எந்த ஒரு நடைமுறையும் ஏற்பட்டதாக இல்லை. அங்கே இந்த பக்கங்களை மீனவர்கள் அல்லது மக்கள் எப்படி பார்க்கின்றனர்? மீனவர் சங்கங்கள், சமாசங்கள், சம்மேளனங்கள் எல்லாமே கடுமையாக எதிர்க்கின்றன, விமர்சிக்கின்றன. நேரடியாக நான் நினைக்கிறேன் அந்த துறைசார் அமைப்போடு இருக்கிற தலைவர்கள் பகிரங்கமாக ஊடகங்களை குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறார். ஆனால் அவர் அதை எதுவற்றையும் கண்டுகொள்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒரு முழுமையான தமிழ் மக்களினுடைய விடுதலை அல்லது தமிழ் மக்களுடைய இலக்கை நோக்கி நகர்பவர்கள் அல்ல. அவர்கள் தங்களுக்கான ஒரு குறிக்கப்பட்ட நகர்வுகளை மட்டும் செய்கின்ற நோக்கமுடையவர்களாக இருப்பதால் தான், அதாவது எல்லோருடைய ஒத்துழைப்பையும் அவர்கள் பெற மறக்கிறார். அதே நேரம் எதிர்கருத்துக்களை அவர்கள் கண்டும் காணாது போல் தங்களுடைய இலக்கில் மட்டும் நகர்பவர்களாக இருக்கிறார். இவர் கடத்தொழில் அமைச்சராக வந்த பிற்பாடுதான் சங்கங்கள் சமாசங்களுடைய பெரிய உடைவுகள் ஏற்படும். சங்கங்கள் சமாசங்களுடைய பிளவுகளை உருவாக்கி தங்களுக்கு ஏற்றால் போல் சில அமைப்புகளை உருவாக்கி அவர்கள் மூலமாக ஊடக அறிக்கைகளை விட்டு, உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடக்கிற போது அவர்கள் சார்ந்தவர்கள் அவர்களுக்கு எதிராக அமைச்சர் விடுகிற தவறுகளை கேள்வி எழுப்பவர்களுக்கு எதிராக அவர்கள் கதைக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அங்கு உருவாக்கி வைத்திருக்கு. இப்படி பல விடயங்கள். இதே போலதான் இந்த அமைப்புகள். ஆகவே இந்த ஏலவே ஒற்றுமையாக இருந்த மீனவ சங்கங்கள், சமாசங்கள், சம்மேளனங்களை உடைத்து அதை துண்டு துண்டாக்கி தங்களுக்கு ஏற்றால் போல் நகர்த்தியது இவருடைய இந்த அமைச்சராக வந்த பிற்பாடுதான் இது நடந்திருக்கிறது. இது நான் சொல்லவில்லை. அந்த சங்கங்கள் சமாசங்களுடைய தலைவர்களே பல இடங்களில் இந்த குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். ஆனால் அது உண்மை, அது உண்மையும் கூட. ஏனென்றால் இந்த அட்டைப்பண்ணை விவகாரம் எல்லாம் அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான். இது பெரும்பாலான அட்டைப்பண்ணை வைத்திருக்கின்றவர்கள் எல்லாரும் அவர் சார்ந்திருக்கின்ற அந்த கட்டமைப்புகள் இருப்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே இதனால் சாதாரண இந்த மீனவ தொழிலாளிகள், அன்றாடம் வலை போட்டு வலை வீசி மீன்பிடிக்கிற தொழிலாளிகள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதை பற்றி ஓரளவுக்கேனும் சிந்திக்காமல், ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சராக இருந்து கொண்டு சிந்திக்காமல், அவற்றை எல்லாம் கண்டுகொள்ளாதவர் போலதான் அவர் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவரும் ஒரு போராளி குழுக்களுக்கு பொறுப்பாக இருந்தவர். அந்த வகையிலே இவரும் போரின் வரிகளை புரிந்தவர், மக்களின் சூழ்நிலைகளை புரிந்தவர். அப்படியானால் இந்த மக்களுக்கு இவர் துரோகம் செய்வதாகத்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. புலம்பெயர் நாடுகளில் உண்மையிலேயே பேசிக் கொள்ளுகின்றார்கள். இவருடைய செயற்பாடு ஒரு போராளி அல்லது போராட்ட வலிகளை புரிந்து கொண்டவராக இவர் இல்லை என்பதை அங்கே மக்கள் வண்ணம் பார்க்கின்றார். அதாவது தாயகத்தை பொறுத்தவரையில் அரசாங்கத்துடன் சார்ந்திருக்கின்ற நபர்களை கடுமையாக நேரடியாக மக்களால் எதிர்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் பல்வேறு நெருக்கடிகள் மக்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் மீறி நான் நினைக்கிறேன் பொன்னாவளியில் ஒரு பாரிய எதிர்ப்பு அந்த மக்களால் கொடுக்கப்பட்டது. அதை நீங்கள் எல்லோரும் அந்த வீடியோவிலே பார்த்திருப்பீர்கள். அந்த மக்களினுடைய வேதனை, அந்த போராட்டம், அந்த வலி மக்கள் அதில் வெளிப்படையாக அதை காட்டியிருக்கிறார்.
அவை இதில் வேறு விதமான விமர்சனங்களை அல்லது சாயங்களை டக்ளஸ் தேவானந்தா தரப்பினால் பூசக்கூடும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவற்றையும் தாண்டி நாங்கள் பார்க்கிற போது அது மக்கள் கேட்கின்ற அந்த போராட்டத்துக்கான நியாயமான கோரிக்கைகளை அவர்கள் அதாவது ஒரு கலந்துரையாடல் மூலம் மக்களுடன் பேசி ஒரு முடிவுக்கு வருவதற்கு அவர்களால் முடியவில்லை. அது ஒரு பெரிய தவறு. உண்மையிலேயே அந்த செயற்பாட்டை செய்திருக்க வேண்டும். அதனை செய்யாமல் இப்படியான முறையில் தான் அதை அமுல்படுத்துவேன். இது ஒரு சிறிது காலத்துக்கு முதல் வடமராட்சி கடலில் இருக்கிற மீனவர்களை பார்த்து சொன்னது, நீங்கள் போய் அடிச்சு தென்னிந்திய மீனவர்களை பிடிச்சு கொண்டு வாங்கோ, நான் பார்க்கிறேன். இப்படியான ஒரு பிழையான வழிகாட்டுதல்களை செய்யக்கூடிய ஒரு தரப்பாகத்தான் அவர் இருக்கிறார். உண்மையிலேயே அது ஒரு ஆபத்தான விஷயம். தென்னிந்திய மீனவர்களை போய் அடித்து பிடித்து வாருங்கள் என்பது அது ஒரு ஆபத்தான விடயம். அது 2 மீனவ உறவுகளுக்கும் பாரிய விரிசல்களை பகைகளை உருவாக்குகின்ற ஒரு விடயமாகத்தான் அது பார்க்கப்பட்டது. இப்படியான செயற்பாடுகள் தான் அவர்களால் மேற்கொள்ளப்படுகிறது. இது இங்கிருக்கிற மக்களுக்கு, பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். பெரும்பாலான மக்களுக்கு அது தெரிந்தபடியாத்தான் அவர்கள் ஒரு குறிக்கப்பட்ட வாக்கு வங்கியுடன் இங்கு இருக்கிறார்கள். ஆகவே பெரும்பாலான மக்களுக்கு அது புரிந்திருந்தால் அவர்கள் பெரும்பாலான பாராளுமன்ற ஆசனங்களை பெற்றிருக்க முடியும். இன்றைக்கு கூடுதலான மக்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியிலும் தங்களுடைய உரிமை சார்ந்து வாக்களிக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவரவர்களுடைய மன எண்ணம் மாத்திரமல்ல, தேர்தலில் நிற்பவர்களுடைய செயற்பாடுகளும் தான் நிர்ணயிக்கப்படுது. அவை தேர்தலில் நிற்கின்ற போது இவரை பெருந்திரளான மக்கள் ஆதரிக்காமல் இருப்பதற்கான காரணம் அதுதான். அதாவது இவர்களுடைய செயற்பாடின் விளைவுகள் தான் காரணம். சூழ்நிலையை பார்க்கின்ற போது இவர்கள் மக்களுக்கு கூட பிரச்சனைப்படுத்தலாம் என்று சொன்னால், அப்படியானால் இவர்கள் அங்கே மக்களை அடக்கி ஒடுக்குவதற்கு தங்களிடம் ஒரு படையை வைத்திருக்கின்றார்கள். இப்படித்தான் அங்கே சூழ்நிலை இருக்கின்றது என்று மக்கள் பேசிக்கொள்கின்ற ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது இந்த செயற்பாடானது ஒரு வன்முறையை தூண்டுகின்ற ஒரு செயற்பாடு. தமிழர்களுக்குள்ளேயே தமிழர்கள் முரண்பாடோடு அரசியல் நடத்தி மக்களை பகடைக்காய்களாக்கி அல்லது தாங்கள் வன்முறையாளர்களாக நின்று கொண்டு மக்களை அடக்கி ஒடுக்குவதற்கான நியாயங்களை நீதிகளை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குகின்ற போது இவர்களை மக்கள் அங்கீகரிக்காமல் விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் வருமா அல்லது வராமல் இருக்குமா? ஜனநாயக பொதுவெளிக்குள் எந்த விடயத்தையும் குறைத்து மதிப்பீடு செய்ய முடியாது. அவ்வாறு ஒரு நிலை ஏற்படுவதற்கு ஒட்டுமொத்தமாக மக்களினுடைய விழிப்புணர்வு என்பது எப்படி வர வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு டாக்டர் சிவானந்தா மூலமாக பயன்பெறுகிற மக்கள் இவர் உண்மையிலேயே தங்களை அடகு வைத்துத்தான் இந்த உரிமையை இந்த செயற்பாட்டை எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறார், இதனால் எங்களுடைய இனத்தினுடைய இருப்புகள் உரிமைகள் எல்லாம் விற்கப்பட்டிருக்கிறது அல்லது சிதைக்கப்படுகிறது என்று அவர்கள் புரிந்து கொள்வார்களா இருந்தால் எதிர்காலத்தில் மாற்றம் பெறும். என்னை பொறுத்தவரையில் அவ்வாறு உணர மறுக்கின்ற போது அவருடைய வாக்குகள் அவர் பக்கம் திரும்பக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கிறது. ஆகவே நான் ஏற்கனவே இதைத்தான் சொன்னேன். அவர் தான் ஒரு மனிதன் பாராளுமன்றத்துக்குள் சென்றிட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு குறிக்கப்பட்ட வாக்கை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இதை செய்கிறார்களே தவிர அவர்கள் இனம் சார்ந்து செய்யவில்லை. இனம் சார்ந்து செய்திருந்தால் அந்த போராடுகிற தரப்பின் மக்களினுடைய நியாயமான கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவை இது நடக்காது. வந்து நினைக்கிறேன் இந்த செயற்பாடு நடந்த பிறகு அவர்கள் தரப்பில் ஒரு ஊடக அறிக்கை வந்திருந்தது, பொன்னாவளி சுண்ணக்கற்களை விற்று குளங்கள் புனரமைக்க போகிறார்கள். உண்மையிலே இதன் மூலமாகவே தெரியுது அந்த தரப்புக்கு ஒரு புவியியல் ரீதியான சூழலியல் ரீதியான அறிவு கூட இல்லை. பொன்னாவளியில் இருக்கிற சுண்ணாக்கல்லை முழுக்க அகழ்ந்தெடுத்து விட்டால் கடல் உள்ளுக்கு வந்து கட்டுறது, குளத்துல நீர் என்ன நீர் இருக்கும்? உவர் நீர் தான் குளத்துக்குள்ள கட்டும். சில விட குளத்துக்கு நீர் இல்லாமல் மழை இல்லாமல் போகக்கூடிய அபாய சூழ்நிலைகளும் உருவாகும். அப்படியான சூழ்நிலை சாதாரணமாக ஒரு நாள் அலுவல் முடிஞ்சா சரியான சிந்திக்கிற தரப்பாகத்தான் இவர்கள் இருக்கிறார்களே ஒழிய நீண்ட காலம் நீண்ட தூரம் எங்களுடைய இனம், எங்களுடைய தேசம், எங்களுடைய மண், எங்களுடைய வளம், எங்களுடைய கடல், எங்களுடைய வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பேணப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இல்லை. அப்படி இருந்திருந்தால் இந்த செயற்பாடுகள் நடக்காது. அவை இது வெளிப்படையாக தெரியும் எல்லோரும். ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட அந்த வாக்கு வங்கி என்பது மக்களால் இவர்கள் ஓரங்கட்டப்படுவார்கள் என்பது
இவர்களால் இந்த எங்களுடைய தேசத்தின் இருப்புகள் பாதிக்கப்படக்கூடிய வகையில், எங்களுடைய தேசத்து மக்களினுடைய வாழ்வாதாரம், ஒருதரப்பு மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய வகையில் சில நலன்களை பெற்றுக் கொள்ளுகிற மக்கள் உண்மையாக இது தேசம் அதாவது சிதைக்கப்பட்டுத்தான் எங்களுக்கான இந்த உதவிகள், இந்த நலன்கள் தரப்படுகிறது என்று அவர்கள் சிந்தித்தால் மட்டும்தான் அவர்களுக்கான வாக்கு வங்கியை தடுக்க முடியும். இல்லை என்றால் அந்த ஒற்றை மனிதனாக அவர் தொடர்ந்து ஒரு குறிக்கப்பட்ட வாக்கு வங்கியை வெற்றி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதற்கு ஏற்றால் போல்தான் தேர்தல் முறைமையும் அமைந்திருக்கிறது. இந்த விகிதாசார தேர்தல் என்பது இப்படியான நபர்கள் வடக்கில் மட்டுமல்ல கிழக்கிலும் செல்வதற்கான வாய்ப்புகளைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது தேர்தல் முறைமை மாறினால், இன்றைக்கு தொகுதி வாரி தேர்தல் ஒன்று வருமாக இருந்தால் என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் இவர்கள் எல்லோரும் பாராளுமன்றத்தை நினைத்து பார்க்கவே முடியாது. ஆகவே நாங்கள் இதனை பொறுத்திருந்துதான் பார்க்கிறோம். உண்மையிலேயே முக்கியமான விடயம் பற்றி பார்த்திருக்கின்றோம். இந்த முக்கியமான விடயங்களாவது மக்கள், அது யாராக இருந்தாலும் தாயக தேசப்பற்றோடு பயணித்தவர்கள் அனைவரும் வாழ்க்கைக்காக ஓடி திரிந்தவர்கள், வாழ்வதற்கு உயிர் தப்பி வாழ்வதற்கு, அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலேயே மக்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது, சுதந்திரம் இல்லாமலுக்கு வாழ்வியலில் ஒரு நிலைப்பாடு சிறப்பாக இல்லாமலுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்காக மக்கள் நீங்கள் இணைந்து நிற்க வேண்டும். இணைந்து நின்று அவர்களுக்கான ஒரு வாழ்வியலுக்காக நீங்களும் அந்த நிலைப்பாட்டிலே முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான நோக்கமாக அனைவரும் நோக்கம் இருக்கின்றது. அந்த வகையிலே அரசியல் என்பது எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு இப்பொழுது அரசியல் நடத்துவதற்கும் அல்லது பொருளாதாரம் தேடுவதற்குமான அரசியல் இல்லை என்று நாங்கள் பல முறை பேசியிருக்கின்றோம், சபாகோதாஸ் அவர்களும் நாங்களும். அந்த வகையிலே இந்த அரசியல் என்பதை நிறுத்திவிட்டு மக்களை நீங்களும் சிந்தியுங்கள். இது போன்றவர்களை கொண்டு வருவதற்கு சாத்தியக்கூறா அல்லது கொண்டு வருவதன் மூலம் மற்றவர்களின் வாழ்க்கைக்கு என்ன சிறப்பை தருகின்றது அல்லது அதில் அவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கின்றதா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமலுக்கு ஒரு சிலர் வாழ்வது மட்டும் வாழ்க்கை அல்ல, எல்லோரும் இணைந்து சிறப்புற வாழ்வதே வாழ்க்கை. அந்த வகையிலே உங்களை நீங்கள் திடப்படுத்தி கொண்டு நீங்கள் சிந்தியுங்கள். நீங்கள் சிந்தித்து நல்ல ஒரு முடிவுக்கு வரும் பட்சத்திலே உண்மையிலேயே அனைவரும் ஒன்றாக ஒற்றுமையாக எங்களுடைய தாய்மண்ணில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கான ஒரு வாழ்வியல் வரும் என்பதை கூறிக்கொண்டு இந்த அரசியல் ஆய்வு களத்தில் எங்களோடு கலந்து சிறப்பித்திருந்தார் சபாகோதாஸ் அவர்களே. நன்றி சபாகோதாஸ் அவர்களே. இந்த அரசியல் ஆய்வு களத்தில் இணைந்து நீங்கள் எங்களோடு பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நீங்கள் அங்கு நடக்கின்ற விடயங்களை எங்களுக்கு தருவதன் மூலம் நாங்கள் நம்ம நாட்டில் இருப்பவர்களுக்கு இந்த அரசியல் ஆய்வு களம் மூலம் கொண்டு செல்வது மிக ஒரு பணியாகவே இருக்கின்றது. அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அரசியல் ஆய்வு களத்தில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். டக்ளஸ் சில செயற்பாடுகளை தான் செய்ததாக காட்டுவதற்கு, மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் இவற்றை செய்ய முயற்சிக்கிறார். இது ஒரு தேர்தலை மையம் கொண்ட ஒரு நாடகமாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள். ஒரு முழுமையான தமிழ் மக்களினுடைய விடுதலை அல்லது தமிழ் மக்களுடைய இலக்கை நோக்கி நகர்பவர்கள் அல்ல. அவர்கள் தங்களுக்கான ஒரு குறிக்கப்பட்ட நகர்வுகளை மட்டும் செய்கின்ற நோக்கமுடையவர்களாக இருப்பதால் தான் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் அவர்கள் பெற மறக்கிறார். விசுவாசமாக அந்த 13வது திருத்தம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்திருந்தால் அவர் கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கு மாகாண சபை விதிக்கப்படுகிற போது கூட அவர் எந்த விதமான மறுப்பும் எதிர்ப்பும் தெரிவிக்கிறது. அரசியல் ஆய்வுக் களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக் களம். அரசியல் ஆய்வுக் களம்.